எத்தனை பேர் சொல்கிறீங்க, என் வாழ்க்கையில் தடைப்பட்டிருந்தா கூட நன்றி அப்பா, என் நன்மைக்காக தான் அது எனக்கு தடைப்பட்டு இருக்கிறேன். ஆமாம், தெனாலிராமன் கை வெட்டிப்பட்டு என்ன செஞ்சிட்டாரு, மன்னனை பார்த்து எல்லாம் நன்மைக்கு எல்லாமே, ஏன்னா என் சுண்டு வரல போச்சு உனக்கு நல்லதா அது அப்படின்னு என்ன செஞ்சிட்டார், ராஜா பிடிச்சி ஜெயிலில் போட்டார். இப்போ ராஜா வேட்டைக்கு போகிறாரு, ஆதிவாசிங்க என்ன பண்ணிட்டாங்க, பிடிச்சி பலி கொடுக்க, தெய்வத்துக்கு பலி கொடுக்க பிடிச்சிட்டாங்க. இப்போ அவனை ராஜாவை விட்டுட்டு மீதி எல்லோரும் ஓடிட்டாங்க, ராஜா மாட்டிக்கிட்டார். இப்போ ராஜாவை பலி கொடுக்க போகிறாங்க, கை பார்த்தா ஒரு விரல் என்ன செய்யலை, இல்லை, ஊனானது பழுதானது நொறுங்குண்டதை என்ன செய்ய மாட்டோம், எங்கள் தெய்வத்துக்கு பலி கொடுக்க மாட்டோம் என்ன செஞ்சிட்டாங்க, ராஜாவை அமுச்சு விட்டாங்க. ராஜா பொடிநடையாக நடந்து என்ன செய்கிறார், அரண்மனை வந்து சேர்றார். உடனே நேராக காவல் கடங்குக்கு தான் போகிறார். போய், தெனாலி என் கை விரல் வெட்டுப்பட்டுருச்சு, நல்லதுக்குன்னு சொன்னீங்க, உண்மையிலே அது நல்லதுக்கு தான், எப்படி ராஜா சொல்கிறீங்க, இது மாதிரி நடந்துச்சு, நான் உயிர் பழைச்சி வந்துட்டேன். சரி நல்லது தான், நான் உன்னை ஜெயிலில் போட்டேனே, அதுவும் நல்லதுக்கு தான், என்னைய கூட கூட்டு போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதிலாக என்ன பலி கொடுத்துருப்பாங்க, அதனால் அதுவும் நல்லது தான். கவனிங்க, ஏதோ ஒரு தீமை நடக்குதுனாலும் கர்த்தர் அதை நன்மைக்கு எதுவாக என்ன செய்கிறார், நடத்துகிறார். இது உலகப்பூர்வமாக சாதாரண ஒரு கதையிலேருந்து சொல்லியிருக்கலாம், ஆனால் ஆண்டவர் இதை தான் நம்முடைய வாழ்க்கையில் உண்மையாகவே செய்கிறார். ஒருவேளை நீங்கள் ஒரு தீமையை அனுபவிச்சிருந்தா கூட ஆண்டவர் சொல்கிறாரு, அதிலிருந்து ஒரு நன்மையை உங்களுக்கு கட்டளிடும்படியாக தான் அதை உங்களுக்கு அனுமதிச்சிருக்கிறேன், அதிலிருந்து உங்களை அடுத்த ஸ்டேஜுக்கு கொண்டு போகிறதுக்கு தான். ஆமென். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் எப்போதும் நல்லவராகவே தான் இருக்கிறார்.